Hi friends, Assalamu alaikum. Welcome to Farani's kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கு Farani's kitchenல பீன்ஸ் கறி ஒன்று செய்கிற எப்படின்றதை காட்ட போகிறேன். வாங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றதை பார்ப்போம். இதை செஞ்சு கொள்றதுக்கு வெங்காயம் எடுத்துக்கிறேன், கருவேப்பிலை, பச்சை கொச்சிக்காய், வெள்ளை வெங்காயம், துண்டு கொச்சிக்காய், உப்பு, மாசித்தூள், போஞ்சிக்காய், தேங்காய், தண்ணி, மஞ்சத்தூள், கொச்சிக்காத்தூள் இவ்வளோ தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க இதை எப்படி செஞ்சு கொள்கிறேன்றதை பார்ப்பேன். போஞ்சிக்காய் 250 எடுத்து இப்படி மெல்லிசாக நீட்டமாக வெட்டி எடுத்துக்கொள்ளணும். இப்படி மெல்லிசாக வெட்டி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கொண்டு இருந்த போஞ்சிக்காய்க்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்ளுறேன். இதுக்கு நான் மஞ்சத்தூள் கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுறேன். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு இதை நான் கொஞ்சம் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுறேன். இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு இருந்த போஞ்சிக்காவை நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். பீன்ஸை ஃப்ரை பண்ணி கொள்றதுக்கு நான் பேனோட அடுப்பில் வச்சு எங்களோட பேன் ஹீட் ஆகி கொண்டு வரப்போகல அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகி கொண்டு வரப்போக்கல நான் அதில் மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த போஞ்சிக்காய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். பீன்ஸை கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட பீன்ஸ் கொஞ்சம் இப்படி ஃப்ரை ஆகி கொண்டு வரப்போக்கல நான் அதுக்கு 2 காய் வெங்காயம் எடுத்து மெல்லிசாக வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுறேன். வெங்காயமும் கொஞ்சம் வசங்கி கொண்டு வரப்போக்கல இதுக்கே நான் பச்சை கொச்சிக்காய் ஒன்று எடுத்து சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் இதில் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு சின்னதாக வெட்டினா வெள்ளை வெங்காயம் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். போஞ்சிக்காயும் வெங்காயமும் இப்படி வசங்கி கொண்டு வரப்போக்கல இதுக்கே மாசித்தூள் 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். இதுக்கே நான் துண்டு கொச்சிக்காய் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். கொச்சிக்காத்தூள் 1/2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். நீங்கள் கொச்சிக்காத்தூள் போட போக்கல பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் கூடையாக வாணுமென்னு நினைக்கிறதுண்டா நீங்கள் கொச்சிக்காத்தூள் குறைச்சி போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கே நான் 1/4 கப் தண்ணியும் ஊற்றிக்கொள்ளுறேன். தண்ணியை ஊற்றி இப்படி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நான் இதுக்கும் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுக்கே கருவேப்பட்டை 2 துண்டும் போட்டுக்கொள்ளுறேன். கருவேப்பிலை கொஞ்சமும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். கருவேப்பிலையும் போட்டு இப்படி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியை மூடி ஒரு 2-3 நிமிஷம் நான் இது கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். மூணு நிமிஷத்துக்கு பிறகு சட்டியை திறந்து இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும்.
எங்களோட பீன்ஸ் கறி இப்போ ரெடி ஆகிட்டுது. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை டிஷ்ஷில் போட்டுக்கொள்ள போகிறேன். இது இன்றைக்கி நாங்கள் ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட பீன்ஸ் கறி. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இது நல்லா டேஸ்ட்டான டிஷ் உண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் போடுற இன்னும் புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும்.